Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 14/10/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான அடுத்த ஒரு மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த ரீசனுக்காகத்தான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படிங்கிறது டிலே ஆகிட்டு இருந்தது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு யாரெல்லாம் என்ஆர்ஐ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு மேலும் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ரிவைஸ்டு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னா 16th October 2025 அப் டு 11:55 வரைக்கும் 11:55 மணி வரை 16 அக்டோபர் அப்படின்னா தேர்ஸ்டே நைட்டு 11:55 வரைக்கும் உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 16th October 4 o'clockலேருந்து, அதாவது ஈவினிங் 4 PM நைட்டு 11:55 வரைக்கும் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு 18th October 2025. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா MCC வெப்சைட்டில் என்ஆர்ஐ ரவுண்டு 3க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய எலிஜிபிள் லிஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்தது வரக்கூடிய அப்டேட் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா PWTக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டும் MCC வெப்சைட்டில் கூடிய விரைவில் இன்று மாலைக்குள்ளே இல்லைன்னா நாளைக்குள்ளே அதுக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு 3ல் கிளியர் வேக்கன்சி ரவுண்டு 3ல் எவ்வளோ கிளியர் வேக்கன்சி இருக்குது, அதே போல் ரவுண்டு 3க்கான விர்ச்சுவல் வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிற இந்த 2 லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது 2 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் பர் த ஷெட்யூல் எந்த விதமான டிலேவும் இல்லாமல் உங்களுக்கு ஆன் டைமில் மேலும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ரவுண்டு 3 அப்படிங்கிறது நடந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 14/10/2025 கைண்ட் அட்டென்ஷன் NRI கேண்டிடேட் ஃபார் UG கவுன்சிலிங் 2025 MBBS BDS சீட்ஸ். இதில் உங்களுக்கு ப்ரியாரிட்டி 1ல் அனெக்சர்ஸ் என்னென்ன இருக்குது, NRI கேண்டிடேட் இருக்காங்க. அதே போல் ப்ரியாரிட்டி 1ல் NRI கேண்டிடேட்டும் சில்ட்ரன்ஸ் ஆஃப் NRIயும் இது ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கொடுக்கறது தான். ப்ரியாரிட்டி 2ல் அனெக்சர் 2 ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் NRI வார்ட்ஸ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் NRI வார்ட்ஸ். இப்போ மொத்தமாக 9 பேஜ் இருக்குது. இந்த 9 பேஜில் உங்களுக்கு ரவுண்டு 3க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார், ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் அப்ளை பண்ணி அவங்களுக்கு இது வரைக்கும் சீட்டு கிடைக்காமல் இருந்தாலோ அல்லது சீட்டை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுருந்தாலோ அவங்களுடைய பெயர் பட்டியலும் இதில் இருக்கும். ஸோ ரவுண்டு 3க்கு யாரெல்லாம் NRIக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நோட் த above candidate have been converted provisionally from Indian to NRI. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 9 பேஜஸில் இருக்கிற மாணவர்கள் இந்தியன்லேருந்து NRI கன்வெர்ட் ஆகிட்டாங்க 25-26 on the basis of scrutiny of documents sent by them to MCC. இதை இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத அந்த ஒரிஜினல்ஸை வச்சு அந்தந்த காலேஜஸும் வெரிஃபை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் டைமில் இனி அதாவது இப்போ கொடுத்துருக்கிற அந்த ஷெட்யூலினுடைய அடிப்படையில் உங்களுக்கு ரவுண்டு 3 அப்படிங்கிறது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னமும் வரவேண்டியது 3 அப்டேட்.
ஒரு அப்டேட்டு பிடபிள்யூடி ரவுண்ட் 3ல யாரெல்லாம் எலிஜிபிள், அப்புறம் ரவுண்ட் 3ல கிளியர் வேக்கன்சி எவ்வளவு, ரவுண்ட் 3க்கு விர்ச்சுவல் வேக்கன்சி எவ்வளவு, இந்த 3 அப்டேட்டும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தாமதமுமின்றி ரவுண்டு 3 அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரவுண்டு 3 இனி எந்த டிலேவும் இல்லாமல் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் சார்பாகவும் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் ஒரு பிரார்த்தனையை இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் யாரெல்லாம் ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.